பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா மறுபடியும் வீடியோவில் வந்துட்டேன், இன்றைக்கி என்ன பேச போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுன்னு கேட்குது. இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வார்த்தை பேசுறதுனால நமக்கு சில காரியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்த்தைகள் பேசுறதுனால நான் என்றும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறதுனால நீங்கள் முட்டாள்ன்ற அந்த அர்த்தம் கிடையாது. இந்த வார்த்தையை பேசுறது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக பாடுகள், பிரச்சனைகள், சோர்வுகள், ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது இந்த வார்த்தை நம்ம இருந்ததுக்குள்ளே பேசணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இவரையில் நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னா, பகைன்னு சொன்னதும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சு மைண்டில் வந்துடுவாங்க. எனக்கு இவங்க மேலே பகை, அவங்க மேலே பகை அப்படின்னு. அது உங்கள் மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உங்கள் மேனேஜர்ஸ், அவர் உங்கள் ஓனர்ஸாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற பகைகள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐ ஆனால் எபேசியர் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பகைகள் இருந்தது. என்ன பகைகள் இருந்ததுன்னா, யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் வேறுபட்ட ஒரு பகைகள் இருந்தது. ஆனால் அங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எபேசியர் 2:16, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 2 ஜனங்களையும் ஒரே சரீரமாக அவங்கக்கிட்ட இருந்த பகையை சிலுவையில் கொன்று 2 பேரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று இங்கே பவுலடிகார் சொல்கிறார். வேலை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேக பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு பகையோடு தான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவன்ற ஒரு பேர் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அநேக பகைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகையே இருக்கக்கூடாது சொல்லி அவர் சிலுவையில் கொன்று இந்த பகையை சிலுவையில் கொண்டுட்டார். நம்மளுக்குள்ளே பகை இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் சமாதானமாக இருக்கணும், நம்ம எல்லோரும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பகையை கொண்டுட்டார். ஆனால் இவ்வேளையில் பார்த்தீங்கன்னா அநேக சபைகளிலும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த பகைகள் இன்னும் கண்டினியூடாக ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சபையில் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் பகை, விசுவாசிக்கும் சுவிசேஷர்களுக்கும் பகை, விசுவாசிக்கும் போதகருக்கும் பகை, அல்லது போதகருக்கும் சுவிசேஷர்களும் பகை. ஸோ இந்த பகை பார்த்திங்கன்னா அதிகமாக உலாவி கொண்டே இருக்குது. ஒரு விசுவாசிக்கும் மறு விசுவாசிக்கும் பகையே இருந்ததுன்னா அந்த விசுவாசிக்காக இந்த விசுவாசி எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஒரு விசுவாசிக்கும் இந்த சுவிசேஷர்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி அவங்க வீட்டு சந்திப்பில் ஒரு கூட்டத்திலையும் அவங்களை எப்படி அடுத்த நாளைக்கு கொண்டு போவாங்க? அல்லது ஒரு விசுவாசிக்கும் ஒரு சபை போதகர்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி அவங்க குறைகளை போயிட்டு ஒரு தேவ மனுஷங்களை போய் சொல்லுவாங்க? அல்லது போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் பகையாக இருந்ததுன்னா எப்படி ஒரு போதகர் அந்த ஆத்மாக்கு தேவையான வார்த்தையை கொடுப்பார்? என் தேவையான ஜனமே, இவ்வேளையில் எந்த ஒரு பகையும் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பகையை கொன்றது போல உங்களுக்குள்ள இருக்கிற பகையை நீங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய நாணத்தினால அழித்து போடுங்க. கர்த்தர் வருங்காலத்தில் எல்லார்ட்டையும் அன்பாயிருங்க. வசனம் சொல்லுது இல்லையா, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களே மூடும் என்று. ஸோ நம்மக்கிட்ட